ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் இந்த காலை தியானத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த தியான வசனங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை நாம் தியானம் செய்யலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verses 16 to 20. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான காலையிலே நீங்கள் கண்விழித்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீங்கள் அமைதியோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்தும். இந்த வாரம் பரிசுத்த வாரம் என்று உலகமெங்கிலும் இது அனுசரிக்கப்படுகிறது. ஹோலி வீக் என்று, புனித வாரம் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் சாதாரணமா வாரங்கள், எத்தனையோ வாரங்கள் வாழ்க்கையில நமக்கு வருது, எத்தனையோ வாரங்களை நாம் கழித்து விட்டோம். ஆனால் இந்த வாரத்துக்கு பெயர் தான் புனித வாரம் அல்லது பரிசுத்த வாரம் அல்லது ஹோலி வீக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இது அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக இந்த பூமியிலே சரீர பிரகாரமாக கன்னி மரியாளிடத்திலே உற்பவித்து பிறந்து பரிசுத்த ஆவினாலே அவருடைய கர்ப்பத்திலே கன்னி மரியாளினுடைய கர்ப்பத்திலே தோன்றி அவர் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். பரிசுத்த தேவன் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையின் கடைசி வாரம் இந்த வாரம். இதை புனித வாரம் என்று நாம் அனுசரிக்கிறோம். ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம். எத்தனை ஆச்சரியமான காரியம்! பாவிகளாயிருக்கின்ற நமக்கு புனிதரான அவர் வந்து ஜீவனை கொடுத்ததினாலே இதை புனித வாரம் என்று நாம் சொல்லுகிறோம். பாவமில்லாத அந்த பரிசுத்த நமக்காக பாவ பலியானதினாலே இது பரிசுத்த வாரம் என்று நாம் அழைக்கிறோம். நம்மை வாழ்நாள் முழுவதும் நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்காக அவர் இந்த பூமியிலே வந்து ஜீவனை கொடுத்தார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த யாத்திராகமத்தின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் என்று சொல்கிறார். எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது என்று அன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வேலையில நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம், நல்லதுதான். ஆனா வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கர்த்தரை தேடும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இங்கே அவர் சொன்னது முதலாம் நாள் மற்றும் 7ஆம் நாள் சபை கூடுதலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் வாரத்திற்கு ஒரு முறை நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த சூரிய நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த நாளை நாம் ஆராதிக்கின்ற நாளாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் இதை ஃப்ரைடேல ஆராதிக்கிறார்கள், ஒரு சிலர் சாட்டர்டேல ஆராதிக்கிறார்கள், ஒரு சிலர் இதை சண்டேல ஆராதிக்கிறார்கள். எந்த நாள் உங்களுக்கு ஓய்வு நாளாக உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில இருக்கலாம். ஒருவேளை யூஏல இருக்கீங்கன்னா நீங்க ஒருவேளை ஃப்ரைடேஸ்ல உங்களுக்கு இருக்கும், அல்லது ஒருவேளை நீங்க 7th டே அட்வென்டிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு சாட்டர்டேல நீங்க ஆராதிக்கலாம்.
இப்படி எந்த நாள் நீங்க ஆராதிக்கின்றீங்களோ, ஆனால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதுக்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதற்காக ஆண்டவர் ஆசரிக்க சொன்னார் என்றால், புளிப்பில்லாத அப்பம் பாவமில்லாத தேவனை குறிக்கிறது. பாவம் இல்லாமல் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவனை குறிக்கிறது. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும். அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவரை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். இந்த நாளில் தான், அதாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அங்கே 430 வருஷம் அடிமைகளாய் எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை அவர் மீட்டெடுத்தார். அவர் சொல்கின்ற இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, சேனை, அதாவது இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை நாம் நித்திய நியமமாக இந்த உலகம் உள்ள வரையிலே நாம் இதை அனுசரிக்க வேண்டும். சபை கூடி வருதலை நாம் அனுசரிக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதாவது அவர் தனக்காக பலியாக போவதையே அங்கே புளிப்பில்லா அப்பங்கள் சுடுகின்ற பண்டிகையாக கொண்டாடினார்கள். எகிப்திலே அன்றைக்கு ஆட்டுக்குட்டியை அடித்து வாசல் நிலைகளிலே 2 நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் அங்கே அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை தெளிக்க சொன்னார். எந்த வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளிலே சங்காரம் இல்லை, அங்கே அழிவில்லை. அங்கே ஆண்டவர் அங்கே ரட்சிப்புக்காக, அது அடையாளமாக அதை தெளிக்க சொன்னார். பிரியமானவர்களே, இப்படி முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொன்னார். புளிப்பில்லா அப்பம் அவரே, கிறிஸ்துவே. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே புளிப்பில்லாத அப்பம் என்றால் பாவமில்லாத இயேசு கிறிஸ்து. அவர் பாவ பலியானார். புளிப்பில்லாத அப்பம் நாம் புசிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் தினந்தோறும் நாம் புசிக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா அவருடைய வார்த்தையை, புளிப்பில்லாத அவருடைய வார்த்தையை நாம் புசிக்க வேண்டும். அதாவது அவருடைய வார்த்தை தான் மாம்சமானார். அந்த கிறிஸ்துவானவர் வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திலே இன்றைக்கு நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற நமக்கு நாம் புனிதர்களாய் ஆகும்படி, நாம் பரிசுத்தர்களாய் ஆகும்படி, பாவத்தை நாம் களைத்து போட்டு பாவத்தை விட்டு விலகி நாம் தூய்மையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கவே தன் ஜீவனை கொடுத்தார். எவ்வளவோ அவர் பாடுகளை பட்டார். அவருடைய சிரசிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டது, கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் எவ்வளவோ அடிகளை வாங்கியும் அவர் மௌனமாய் வாய் திறவாதிருக்கிற ஆட்டை போல அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புளித்த மா என்றால் பாவம் நம் வீடுகளில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அவர் வாழ்கின்ற வீடு நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம் ஆவி, ஆத்துமா, சரீரமே அவர் வாழ்கின்ற வீடு. அந்த வீட்டுல 7 நாள் அளவும் என்றால் பரிபூரணத்தை குறிக்கிறது. பரிபூர்ணமா நம் வாழ்நாள் முழுவதுமே நாம் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் தேவனை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது என்று சொல்லுகிறார். எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று
சொல் என்றார். அப்பொழுது தொடர்ந்து அந்த 21 கூட நம்ம வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைத்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு, தொடர்ந்து 22வது வசனம், ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கே புளிப்பில்லாத அப்பம் கிறிஸ்துவை குறிக்கிறது. இங்கே அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் முன்குறித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்தார். இங்கே பஸ்கா நமக்காக பலியானார். பரிசுத்த தேவன் இந்த பரிசுத்த வாரத்திலே அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும் வண்ணமாக அவர் திரும்பி வருமளவும் நாம் அதை நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் அப்பம் பிற்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இதை நாம் பரிசுத்தமாய் இருந்து நாம் அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்பித்திருக்கிறார். பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து என்றால் நம்முடைய பாவமான நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தாலே கழுவப்பட்டது. இனி சந்தோஷம், இனி மகிழ்ச்சி, இனி ஆனந்தம், இனி இந்த பாவம் என்பது நம் வாழ்க்கையிலே இல்லை. இனி புளிப்புள்ள அப்பம் என்றால் பாவத்தை குறிக்கிறது. புளிப்பில்லாத அப்பத்தை நாம் 7 நாள் அளவும் புசிக்க வேண்டும் என்றால் பரிபூர்ணமாய் வாழ்நாள் முழுவதும் நாம் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும். இங்கே ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அடிக்கச் சொல்கிறார். அதை அடித்து அந்த இரத்தத்தை தெளிக்கச் சொல்கிறார். ரத்தம் எங்கே இருக்கிறது அங்கே விடுதலை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீங்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் விடுதலை பெற்று சந்தோஷமாய் வாழ்க்கையிலே வாழ்வீர்கள். ஒருவேளை போராட்டம், துக்கம், கண்ணீர், கவலை நிறைந்திருந்தாலும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி போடுகிறார். அன்றைக்கு எகிப்திலே அடிமைதன வீடாகி எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு, அதாவது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் துக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் பாடுகளை தம்மேலே ஏற்றுக்கொண்டார். இந்த நாளில், இந்த காலை வேளையிலே, இந்த புனித வாரத்திலே, இந்த பரிசுத்த வாரத்திலே, இந்த ஹோலி வீக்கிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் பாவத்தை களைத்து போட்டு புனிதராகிய இயேசு கிறிஸ்துவை போல் புனிதமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இந்த வாரம் மட்டுமல்ல, நாம் அவரை இந்த வாரத்தில் நாம் நினைவு கூறுவது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவரை நினைவு கூர்ந்து அவர் திரும்பி வரும் வரைக்கும் நினைவு கூர்ந்து நாம் பரிசுத்தம் புளிப்பில்லாத அப்பத்தை போல, அந்த இயேசு கிறிஸ்துவை போல நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். பாவமில்லாத அந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நாம் நமக்காக சிந்தினாரே, அதை நினைத்து நாம் இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.